வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். மேலை உலகில் நிலவிய சிக்கல்கள் முதல் உலகப் போர் வெடிப்பதற்கு இட்டுச் சென்றது. தற்போது நாம் முதல் உலகப் போர் முடிந்த பின்னர் ஏற்பட்ட சமூக அரசியல் வளர்ச்சிகள் நோக்கி கவனத்தை திருப்புவோம். போரினால் ஏற்பட்ட வர்த்தக மற்றும் நிதி சார்ந்த சமனற்ற நிலையும் அதைத் தொடர்ந்து 1920களில் முழுவதுமாய் உறுதியற்ற தன்மைகளை உருவாக்கின. தொழிலாளர்களுக்கும் அரசை கட்டுப்படுத்திய ஆளும் வர்க்கங்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளும் தீவிரமடைந்தன. இதன் விளைவாக இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் பாசிசம் எழுச்சி பெற்றது. போரினால் காலனியாதிக்க சக்திகள் வலிமை குன்றியதால் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள் தீவிரமடைந்தன. தங்கள் பாதுகாவலனாக இருந்து பின்னர் சுரண்டும் சக்தியாக மாறிய அமெரிக்காவுடன் லத்தீன் மோத வேண்டியதானது. முதல் உலகப் போருக்கு பின்பு உலகப் பொருளாதாரம் பெரும் மாற்றங்களை சந்தித்தது. அதன் போக்கை கவனிப்போம். போர் ஒரு முடிவுக்கு வந்தபோது போர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாகி வளர்ந்த சில தொழில்கள் கைவிடப்பட வேண்டியவைகளாக அல்லது மாற்றி அமைக்கப்பட வேண்டியவைகளாயின. இதனால் பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்யவும் வேண்டியதாயிற்று. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஏற்படுத்திய அரசியல் சிக்கல்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கியது. பொருளாதார தேசியவாதம் எனும் புதிய அலை பாதுகாப்பு அல்லது சுங்கத் தடைகள் என்ற பெயரால் இறக்குமதியாகும் பொருட்களின் மீது வரி சுமத்தியது உலக வர்த்தகத்தை பாதித்தது. போர் ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டின் மீதும் பெரும் கடன் சுமையை ஏற்றியது. முதல் உலகப் போரின் முடிவில் அமெரிக்கா வலுவான நிதிநிலையை கொண்டிருந்தது. அமெரிக்கா உலகத்திற்கு கடன் வழங்கும் நாடாக இருந்தது. ஐரோப்பாவினுள் அமெரிக்க மூலதனம் பாய்ந்து செல்வதை அமெரிக்கா ஊக்குவித்தது. இது கடன்பட்ட ஐரோப்பிய நாடுகளை வாங்கிய கடனுக்கான வட்டியை கட்ட உதவியது. இம்மூலதன் வெளிப்பாய்ச்சல் புதிய முதலீட்டிற்கான வழிகளையும் கண்டுகொண்டது. ஆனால் இம்முதலீடுகள் குறிப்பிட்ட கால அளவிற்கு பின்னரே லாபத்தை தரும். இதே சமயத்தில் அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மந்தம் மூலதன் ஏற்றுமதியின் மீது அரசை கட்டுப்பாடுகள் விதிக்க கட்டாயப்படுத்தியது. இது உலகம் முழுவதிலும் ஏற்றுமதியின் அளவிலும் மதிப்பிலும் பெரும்பொழ்ச்சி ஏற்படுவதில் முடிந்தது. அமெரிக்காவில் பங்குச்சந்தையின் வீழ்ச்சி. முதல் பெரும்பொழ்ச்சி 1929 ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் நாள் நியூயார்க் நகர பங்குச் சந்தையில் பங்குகளின் விலைகள் செங்குத்தாய் சரிந்தன. இப்பெருவழ்ச்சியும் முதலீட்டில் ஏற்பட்ட சரிவும் அமெரிக்க வங்கிகளின் தோல்விக்கு வழிவகுத்தன. ஜெர்மனிக்கு அமெரிக்கா செய்து வந்த கடனுதவி நிறுத்தப்பட்டதால் ஜெர்மனியின் இரு பெரிய வங்கிகள் செயலிழந்தன. மேலும் இங்கிலாந்து வங்கியும் திவாலானது. பன்னாட்டு செலாவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவு. இங்கிலாந்தில் செலவுகளை சுருக்குதல், வரிகளை உயர்த்துதல் போன்ற அவசரகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் நிலைமைகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. எனவே இங்கிலாந்து தங்க நாணய ஏற்பளவு முறையை கைவிட முடிவு செய்தது. எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளவும் உள்நாட்டுச் சந்தையை பாதுகாக்கும் பொருட்டு ஒவ்வொரு நாடும் ஒரு பாதுகாப்பு கொள்கையை மேற்கொண்டதோடு பணத்தின் மதிப்பையும் குறைத்தன. இதனால் உலகளவில் கடன் வழங்குதல் வாங்குதல் நடவடிக்கையில் பெருஞ்சுணக்கம் ஏற்பட்டது. வரலாற்று அறிஞர்களும் பொருளாதார மேதைகளும் இதனை பெருமந்தம் என அழைக்கலாயினர். இங்கிலாந்தில் 1931ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. அமெரிக்காவில் பெருமந்தத்திற்கு முந்தைய பெரும் வளர்ச்சிக்கு தானே காரணம் என மார்தட்டிய குடியரசுக் கட்சி பெருமந்தத்திற்கு பின்னர் 20 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் குடியரசுக் கட்சி மக்களால் ஒதுக்கப்பட்டது.